சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான மங்கை மலராக்கியானே முள்ளான மங்கை மலராக்கியானே மூவதும் அர்ப்பணி செய்வோம். சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே. ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளி 18/5/2026. இனிமையான குழந்தைகளே, நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினர். நாம் நமது மறைமுகமான தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இதே ஆன்மீக போதையில் இருங்கள். கேள்வி: குழந்தைகளிடம் எந்த ஒரு பழக்கம் உறுதியாக இருந்தது என்றால் நாள் முழுவதும் குஷி நிறைந்திருக்கும்? பதில்: அதிகாலை எழுந்து ஞான மனனம் செய்யும் பழக்கம் இருந்தது என்றால் நாள் முழுவதும் அளவற்ற குஷி இருக்கும். குழந்தைகளே, அமிர்த வேளை எழுந்து தங்களது தந்தையிடம் இனிமையாக உரையாடுங்கள் என்பது தந்தையின் ஸ்ரீமத்தாகும். நாம் இப்பொழுது எந்த குடும்பத்தினர், நமது கடமை என்ன என்று சிந்தனை செய்யுங்கள். இது நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். நாம் நமது புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருந்தது என்றால் நாள் முழுவதும் குஷி அமைந்திருக்கும். ஓம் சாந்தி. இது ஆன்மீக குடும்பமாகும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அவை எல்லாமே ஸ்தூல குடும்பமாகும். இது ஆன்மீக குடும்பமாகும். இது ஆன்மீக தந்தையின் குடும்பமாகும். எப்படி லௌகீக வீட்டில் தாய், தந்தை, குழந்தைகள் இருப்பார்கள், அது எல்லைக்கு உட்பட்ட குடும்பமாகும். நீங்கள் இப்பொழுது எல்லை இல்லாத குடும்பத்தினர் ஆவீர்கள். தந்தையும் நீயே, தாயும் நீயே என்று குழந்தைகள் பாடவும் செய்கின்றனர். எனவே இது குடும்பம் போல ஆகிறது. படைப்பவரின் படைப்பு ஆகிறது. பார்க்க போனால் குழந்தைகள் அனைவரும் அவருடைய படைப்பாகும். ஆனால் அறியாமல் உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். உண்மையில் இது எல்லையில்லாத தந்தையின் குடும்பமாகும். ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். இவர்களுக்காக விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்களே வெற்றி அடைவார்கள் என்று பாடப்படுகிறது. இப்பேற்பட்ட குடும்பம் ஒரு பொழுதும் கீதையில் பாடப்படவில்லை. ஈஸ்வரிய குடும்பமான நீங்கள் மறைமுகமான தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்குமே இது தெரிவது இல்லை. உங்களுக்கு போதை இருக்கிறது. யாரெல்லாம் தந்தையை நினைவு செய்வார்களோ அவர்களுக்கு போதை இருக்கும். தேக அபிமானத்தில் வருவதால் அந்த போதை இறங்கி போய்விடும்.
இது ஈஸ்வரிய குடும்பமாகும். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு தெய்வீக ராஜாங்கத்தில் வருவோம். அங்கு இருப்பது தெய்வீக குடும்பம். கலியுகத்தில் அசுர குடும்பம். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். அவ்வளவே. இது ஆன்மீக இல்லற மார்க்கம். சத்தியுகத்தில் ஈஸ்வரிய குடும்பம் என்று கூற மாட்டார்கள். அங்கு தெய்வீக குடும்பமாகி விடுகிறது. இந்த ஈஸ்வரிய குடும்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்பொழுது ஈஸ்வரிய குடும்பமாகிய நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவ்வாறு நமக்குள் நாமே உரையாடி ஞான மனனம் செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து நினைவில் அமர்ந்தீர்கள் என்றால் ஞான மனனம் செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். ஊக்கமுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். பிற அனைத்து எல்லா மனிதர்களும் உறக்கத்தில் உறங்கி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் விழிக்கிறீர்கள். நீங்கள் அதிகாலை எழுந்து இது போல சிந்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கும். என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி ஏற்படும். ஈஸ்வரிய குடும்பத்தின் நினைவு வரும். அசுர குடும்பத்திலிருந்து மனம் அகன்றுவிடும். புதிய வீடு முற்றிலுமே தயாராகிவிடும் பொழுது பழையதின் மீதுள்ள பற்று நீங்கி விடுகிறது. புதியது அமையாதவரை கொஞ்ச நஞ்சம் மராமத்து ஆகியவை செய்து கொண்டே இருப்பார்கள். பிறகு மனம் அகன்று விடுகிறது. இந்த பழைய உலகம் கூட அவ்வாறே ஆகும். இது பழைய வீடாகும். நாம் புதிய வீட்டிற்கு செல்வோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு புதிய ஆடை அணிவோம். இந்த தேகம் கூட பழையதாகும். இப்பொழுது நீங்கள் வருங்காலத்தில் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கு ஆட்சி புரிய போவது இல்லை. இங்கு ஸ்தாபனை ஆகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இதுதான் கீதையாகும், ராஜயோகமாகும் அல்லவா? இதற்கு சகஜ ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. அநேக முறை நீங்கள் இந்த ராஜயோக அபியாசத்தின் மூலம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். அங்கு இந்த விஷயங்கள் நினைவில் இருக்காது. ஒருவேளை அங்கு இந்த விஷயங்கள் நினைவு இருந்தது என்றால் சுகத்தின் உணர்வே இல்லாமல் போய்விடும். கவலை ஏற்பட்டுவிடும் அல்லவா? இச்சமயத்தில் உங்களுக்கு மறைமுகமான போதை உள்ளது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் குடும்பமாகும். இதற்கு ஈஸ்வரிய குப்தமான ஃபேமிலி டைப், மறைமுகமான குடும்ப முறை என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், ஈஸ்வரிய யஜ்ஞம் என்று கூறுவார்கள். குடும்பமாகும். நாம் மிகவும் அன்பானவராக வேண்டும். வருங்காலத்தில் நீங்கள் மிகவுமே அன்பானவராகிறீர்கள். நீங்கள் ரூப பசந்த் ஞான யோகமுடையவர் ஆவீர்கள். ஆத்மா ரூபாக, அதாவது ஞானம் நிறைந்திருக்கிறது. பசந்தாகவும், அதாவது நடைமுறை யோக வாழ்வும் இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா அழிவற்ற பாகத்தை ஏற்று நடிக்கிறது. இச்சமயத்தில் நீங்கள் ரூப் வசந்தாக உள்ளீர்கள். தந்தை ஞானக்கடலாவார். இந்த சரீரத்தில் வரும்பொழுதுதான் ஞானத்தை அவசியம் அளிப்பார். ஞான மழை பொழிகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒவ்வொரு ஞான ரத்தினமும் ₹1,00,000 மதிப்புள்ளது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. தந்தை நினைவூட்டியுள்ளார். இந்த 84 சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. எனவே உங்கள் பெயரே ஸ்வயதர்ஷன சக்கரதாரிகள் என்பதாகும். விஷ்ணு அல்லது லக்ஷ்மி நாராயணர் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கவில்லை. அவர்களுக்குள் இந்த ஞானமும் இருப்பது இல்லை. இப்பொழுது ஆத்மாவிற்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. சிருஷ்டியின் உலக படைப்பு சக்கரம் எப்படி சுற்றுகிறது?
திரிமூர்த்தி என்று கூறுகிறார்கள் என்றாலும் கூட சிவனை காண்பிப்பதில்லை. திரிமூர்த்தி படங்கள் நிறைய பார்த்திருக்க கூடும். அதில் கூட பெரும்பாலும் பிரம்மா பாபாவை சூட்ச்ம வதனத்தில் தாடி மெய்சை ஆகியவை இருப்பது இல்லை. இதை பிரம்மாவிற்கு மட்டும் காண்பிக்கிறார்கள். பிரஜாபிதாவோ இங்கு இருக்கிறார் அல்லவா, இவர் மிகவும் பழைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகிவிடுகிறார். எனவே இது பிரஜாபிதா பிரம்மாவின் பரம்பரை ஆகிறது. தந்தை பிரம்மா மூலமாக சிருஷ்டியை படைக்கிறார். எனவே பிரம்மா பெரியவராகிறார். காண்பிப்பதும் வயோதிகராக. இவர் 84 பிறவிகள் சக்கரங்கள் சுற்றி வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தைக்கோ எல்லாருமே குழந்தைகளாவார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். இப்போது பாரதத்திற்கு மிகவும் உயர்ந்த நன்மையாகிக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் இருப்பதே பாரதத்தின் சேவைக்காக, குறிப்பாக பாரதம் பொதுவாக உலகம். இந்த விஷயங்களை அறிந்துள்ள நீங்கள் இப்பொழுது குறைந்த அளவில் இருக்கிறீர்கள். பிறகு சுருக்கமாக குழந்தைகளே மன்மனாபவ என்று புரிய வைக்கப்படுகிறது. காந்திஜி என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் கூட ராமராஜ்யத்தை விரும்பி கொண்டிருந்தார். எப்பேற்பட்ட அதிசயமான நாடகமாகும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் சாட்சியாகி விளையாட்டை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு சிரிப்பு வருகிறது. எங்கே இருக்கும் விஷயங்களை எங்கே எடுத்து செல்கிறார்கள். நாடகத்திற்கேற்ப உலகத்தின் நிலை கெட்டதாக ஆகிக்கொண்டே உள்ளது என்று தந்தை கூறுகிறார். பின் தந்தை வந்து சத்கதி செய்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை ஏறியுள்ளது. இவர் முழு உலகத்திற்கான நிராகார தந்தை. இந்த பிரம்மா கூட யாருடைய குழந்தையாவார்? சிவபாபாவினுடைய குழந்தையாவார் அல்லவா? அவர் யாருடைய குழந்தை? இந்த தாய்மார்கள் சிவபாபா எங்களுடைய குழந்தையாவார் என்று கூறுகிறார்கள். இது சிவபாபாவின் லீலையாகும். மற்றபடி சாட்சாத்கார காட்சிகள் ஆகியவற்றிலோ மாயையின் பிரவேசம் நிறைய ஆகிறது. எங்களுக்குள் சிவபாபா வருகிறார், சிவபாபா இதை கூறுகிறார் என்று கூறுகிறார்கள். இவை எல்லாமே பூதங்களின் பிரவேசமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த பூதங்களின் வியாதி எப்பேற்பட்டது என்றால் 2 உலகங்களிலிருந்தும் இல்லாமல் செய்து விடுகிறது. நாம் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. இவை எல்லாமே பக்தியின் சிந்தனையாகும். ஞான மார்க்கத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். மாயை அநேக விதமாக ஏமாற்றுகிறது. சாட்சாத்காரம் ஆகியவற்றால் எந்த நன்மையும் கிடையாது. இவர் மூலமாக நிச்சயதார்த்தம் செய்விக்கிறார் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் கட்டளை, நீங்கள் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தங்களது நன்மைக்காக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுவோ மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாபாவிற்கு எந்த ஒரு சமாச்சாரம் கூட எழுதலாம். எல்லையில்லாத தந்தைக்கு கடிதத்தில் தங்களுடைய சேம நலத்தின் சமாச்சாரம் எழுதலாம் என்ற அந்த அளவுக்கு கூட அறிவு ஒரு சில குழந்தைகளிடம் இல்லை. லௌகீக தந்தைக்கு கடிதம் எழுதவில்லை என்றால் நிம்மதியே கெட்டுவிடுகிறது. இவரும் எல்லையில்லாத தந்தையாவார். 1 மாதம் கடிதம் வரவில்லை என்பதை பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட பரலோகிக்க தந்தைக்கு கடிதம் கூட எழுதாத வகையில் மாயை ஒருவேளை சாப்பிட்டு விட்டது போலும் என்று நினைக்கிறார். பாபா, நாங்கள் நாராயணி போதையில் இருக்கிறோம் என்று இவ்வளவாவது எழுத வேண்டும் அல்லவா? உங்களால் அளிக்கப்பட்ட யுக்தியை, வழிமுறைகளை நாங்கள் மும்முரமாக பின்பற்றுகிறோம். பின் பாபா கூட குழந்தை நலமாக உள்ளது என்று புரிந்து கொள்வார்.
கடிதம் எழுதவில்லை என்றால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் என்று நினைப்பார். நினைவிலேயே இருப்பது இல்லை. இல்லை என்றால், பாபா, நாங்கள் இந்த சேவை செய்துள்ளோம், இவர்களுக்கு புரிய வைத்தோம், இவர்களுடைய புத்தியில் முழுமையாக பதியவில்லை என்று பாபாவிற்கு சமாச்சாரம் கொடுக்க வேண்டும். பின் இவரும் இந்த முறையை புரிய வையுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைப்பார். குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். யார் பாட்டை உருவாக்கியிருக்கிறார்களோ அவர்கள் இந்த பாடலின் பொருளை புரியாமல் உள்ளார்கள். அவை எல்லாமே பக்தி மார்க்கமாகும். எதெல்லாம் கூறுகிறார்களோ ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். முக்கியமான விஷயம், தந்தையை அறியாமல் உள்ளார்கள். தந்தையை அறிந்து கொள்வதால் பாரதம் சத்கதியை அடைகிறது. தந்தையை அறியாத காரணத்தினால் பாரதம் முற்றிலுமே துர்கதியை அடைந்து விடுகிறது. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களை சத்கதிக்கு அழைத்து செல்வேன். மற்ற அனைவரையும் முக்தியில் அழைத்து செல்வேன். பாரதம் ஜீவன் முக்தியில் இருக்கும் பொழுது மற்ற எல்லோரும் முக்தியில் இருப்பார்கள். இந்த மாற்றத்தை தந்தையை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை. அவர் அனைவருக்கும் சத்கதி அவசியம் கல்ப கல்பமாக சங்கமயுகத்தில் தான் ஏற்படும். ஆத்மாக்களாகிய நமது ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரை ஆத்மாதான் நினைவு செய்கிறது. உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் 2 தந்தையர் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் இருப்பது ஒரே தந்தை. சங்கம யுகத்தில் 3 தந்தையர் உள்ளார்கள். பிரஜாபிதா பிரம்மா கூட தந்தை ஆகிறார் அல்லவா? சிவன் கூட பாபா ஆவார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவரிடம்தான் ஆஸ்தி பெற வேண்டியுள்ளது. அவரை நினைவு செய்வதால் தான் விகர்மங்கள் விநாசமாகும். பிரம்மாவை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகாது. எனவே சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். நாம் அவருடையவர் ஆகியுள்ளோம். இது ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளின் பொருட்டு அளிக்கும் உண்மையிலும் உண்மையான சத்தியமான ஞானமாகும். மற்றவர்கள் எல்லோரும் தேக அபிமானி ஆவார்கள். தேக அபிமானி பதீத்த மனிதர்கள் பதீதமான காரியங்களை தான் செய்வார்கள். தான புண்ணியம் போன்ற என்னவெல்லாம் காரியங்கள் செய்கிறார்களோ அவை அனைத்தும் பதீத்தர்கள் தான் செய்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் இதெல்லாம் நடக்கும்தான். இப்பொழுது தந்தை வந்து சட்டத்தை பிறப்பிக்கிறார். குழந்தைகளே, ஜாக்கிரதை, விகாரத்தில் செல்லாதீர்கள். காமத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். புயல்கள் ஆகியவையும் நிறைய வரும். இதில் மனமுடைந்து போகக்கூடாது. மாயையினுடைய எத்தனை விகல்பங்கள் வரும் என்றால் அஞ்ஞான காலத்தில் கூட அவ்வளவு வந்திருக்காது. அப்படி கூட தீய எண்ணங்கள் விகல்பங்கள் வருகின்றன கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்திலோ மிகவும் குஷி இருந்தது. இப்பொழுது உங்களை நினைவு செய்ய விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடிவது இல்லை. பிந்து புள்ளியை நினைவிற்கு வருவதே இல்லை. பெரிய பொருளாக இருந்தால் நினைவு செய்யலாம். நீங்கள் சிவபாபா என்று கூறி நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த பழைய உலகத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். சாந்தி தாமத்தை மட்டும் நினைவு செய்வதல்ல, தந்தையின் நினைவினால் தான் விகர்மங்கள் விநாசமாகும். ஆத்மாவிற்கு இனிமையான தந்தை மீது அன்பு வேண்டும். அவர் அரை கல்பத்தின் பிரியதர்ஷனர், பிடித்தமானவர் ஆவார். நாங்கள் அரை கல்பம் உங்களை மறந்துவிட்டோம் என்று ஆத்மா கூறுகிறது. இந்த பிராமணிகள் யாரெல்லாம் அழைத்து வருகிறார்களோ மிகவும் எச்சரிக்கையுடன் நிச்சய புத்தி உடையவர்களே அழைத்து வர வேண்டும். இங்கு வந்துவிட்டு பிறகு போய் யாராவது பதீத்தமானார்கள் என்றால் பிராமணி மீது தண்டனை ஏற்பட்டுவிடும். எனவே பிராமணி மீது மிகவும் பொறுப்புள்ளது. பாபா இந்த ரதத்தை எடுத்துள்ளார். அனைத்து விஷயங்களிலும் அனுபவம் உடையவராவார். இவற்றிற்கு எந்த தடையும் இல்லை. மற்றபடி சிறிதளவு கூட
ஏதாவது ஒரு ஆத்மா மீது அன்பு வைத்தீர்கள் என்றால் அது அதிகரித்து கொண்டே போகும். அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். எனவே இதையும் கடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளீர்களா, இல்லை சத்தியுகத்தில் அமர்ந்துள்ளீர்களா? தந்தை குழந்தைகளுக்கு வீட்டில் தான் கற்பிக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இது வீடாகும். வெளியில் செல்கிறீர்கள் என்றால் இப்படி கூற மாட்டார்கள். இங்கு மிகவும் நல்ல போதை இருக்கும். தேகத்தின் அபிமானத்தை விட வேண்டும். ஆத்மா அபிமானி ஆனீர்கள் என்றால் சாதி மதங்களின் வேற்றுமை எல்லாம் நீங்கி போய்விடும். பழைய உலகம் தமோ பிரதானமானதாகும். அதில் கருத்து வேற்றுமைகள் இன்னுமே அதிகரித்து கொண்டே போகிறது. இதற்கு முன்பு ஆங்கிலேயரின் அரசாங்கத்தின் பொழுது மொழிகளின் பூசல் இருக்கவில்லை. இப்பொழுது நாளுக்கு நாள் பிளவுகள் அதிகரித்து கொண்டே போகிறது. பிறகு சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும், எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: எந்த ஒரு தேகதாரியின் நினைவும் வரக்கூடாது. இதற்காக எவருடனும் அன்பு கொள்ளக்கூடாது. அதையும் கடந்து செல்ல வேண்டும். மிகவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயையின் விகல்பங்களுக்கு, அதாவது வீண் எண்ணங்களுக்கு பயப்படக்கூடாது. வெற்றி அடைபவராக வேண்டும். சாட்சாத்காரத்தில் திவ்ய காட்சி காண்பது மாயையின் நிறைய பிரவேசமாகிறது. பூதங்கள் பிரவேசிப்பதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தந்தைக்கு நமது உண்மையிலும் உண்மையான சமாச்சாரத்தை கூற வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு விஷயத்திலும் சாரத்தை கிரகித்து கொண்டு ஆல்ரவுண்ட் ஆகக்கூடிய சரள புருஷார்த்தி ஆகுக. எதை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் சாரம் நிறைந்திருந்தால் முயற்சி எளிதாகிவிடும். அப்படிப்பட்ட சரள புருஷார்த்தி எல்லா விஷயங்களிலும் ஆல்ரவுண்டராக இருப்பார். அவர்களிடத்தில் எந்த குறையும் தெரியாது. எந்த விஷயத்திலும் தைரியம் குறையாமல் இருப்பார்கள். என்னால் இதை செய்ய முடியாது என்று வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. அப்படிப்பட்ட எளிய புருஷார்த்திகள் தானும் சரளமானவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களையும் சரளமானவர்களாக மாற்றி விடுவார்கள். ஸ்லோகன்: சாதனங்களை சரியாக பயன்படுத்தி அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்டு பாபாவிற்கு அன்பு கூறியவர்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஓம்